அஸ்ஸலாமு அலைக்கும். என் சின்ன பையன் கருவத்தை வச்சப்போ என் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இத்தனை பிரச்சனைகள் ஆச்சுங்க. குப்பி இடுப்பு வலிக்குது, தாங்க முடியலன்னு அவங்க எதுவுமே கண்டுக்கலைங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வலிக்குது குப்பின்னு அவங்க கண்டுக்கலை. அந்த ஊரில் டைம் பிரகாரம் தான் பஸ்ஸு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் போட்டுக்கிட்டு நேராக வந்து மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இடுப்பு வலி வந்து பஸ்ஸு ஏறிட்டோம். தண்ணியாக ஊற்றுது. கிளீனர் இறங்கி ஆஸ்பத்திரி போங்கம்மான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. என் மாமியை ஒரு 2 குழந்தைகள ரோட்டில் சின்ன என் பெரிய மாமியாவை உட்கார வச்சுட்டு போய் 3 நாள் ஆச்சுங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தோம். ஆஸ்பத்திரியில் என்ன 1000 ரூபாய் 1200 ஆயிடுச்சு. அவங்களும் கம்மி பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோங்க, எங்களுக்கு வேறு வசதி இல்லை அப்படின்னு கேட்டேன். அவரும் கெஞ்சினார். அதுக்கப்புறம் அந்த அம்மா, இல்லைப்பா 7 நாள் எல்லாம் விடக்கூடாது, எங்களுக்கு கேஸ் ஆயிரும் அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா, உங்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, இங்கேருந்து நான் எங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா எழுதி வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. குழந்த கத்துதுங்க பஸ்ஸில். எல்லாரும் சத்தம் போடுறாங்க, என்னம்மா பச்சை குழந்தைய தூக்கிட்டு, என்னம்மா நேற்று பிறந்த குழந்தையாட்டக்குது, இப்படி தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க, இப்படி கத்துதே அப்படின்னு. திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுச்சுங்க 3 மணி நேரமாக. அப்புறம் ஐயோ என்னடா எல்லாம் இப்படி இருக்குது, நமக்கு தான் அனாதையாக பிறந்திருக்கு ஒரு பொண்ணு, அவரும் ஒரு பையன், நம்ம இந்த சூழ்நிலையில் இருக்கிறோமே இடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பழனி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிங்க. அங்கேருந்து ஒரு பூக்கடையில் கேட்டோம், ஆஸ்பத்திரி இந்த ஒரு பஸ் சந்துக்குள்ளே இருக்குது போங்கன்னாங்க. அங்கே வந்தது என் பையன். அது வரைக்கும் பேச்சு மூச்சு இல்லை. அங்கே முட்டி மடைக்கு ஒரு ஊசி போட்டாங்க அந்த ஆஸ்பத்திரியில். அதோட என் பையன் அப்போவும் பேச்சு மூச்சு இல்லைங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு டிச்சுக்குள்ளே நின்றுக்கிட்டு 2 பேரும் அழுதுட்டு பொத்திக்கிறதுக்கு ஒரு துண்டு கூடி இல்லைங்க. சேலையை பொத்தி எடுத்துக்கிட்டு 2வது எங்கள் ஊர் பஸ் ஏறி போகிற வழியில் ஒரு பக்கத்தில் போனது வீச்சில் கத்திட்டானுங்க. எல்லாம் என் பையனுக்கு இப்படி உயிரை கொடுத்ததுக்கு நன்றிடா எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போய் இந்த குழந்தைகளை வளர்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறோம். அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னா, தாயோட வேதனையும் தாய் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறேன்னு நினைக்கக்கூடாது தங்கங்களே. தாயை பாருங்க. தாயம்மா